கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க. அங்க பரம்பரையா பிறவியே சப்பானியா பிறந்த ஒருத்தவன் தினம் அங்க பிச்சை எடுத்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது யோவானும் பேதுருவும் அங்க போகும்போது இவர்களிடத்துல பிச்சை கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர்கள் இவனை உற்று பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவர் என்னை நோக்கி பாரு என்று சொல்றாங்க. உடனே அவன் எதிர்பார்க்கிறான், நமக்கு ஏதோ கொடுப்பாங்க சொல்லிட்டு ஏக்கத்தோடு பார்க்கறான். உடனே பேதுரு அதை அறிஞ்சு என்ன சொல்றான்னா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி என்கிட்ட பொண்ணும் பொருளும் கிடையாது, ஆனா என்னிடம் உள்ளதை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தன்னுடைய வலது கையால் என்ன பண்றாரு, அவனை தூக்கி நிக்க வைக்கிறார். நிக்க வச்ச உடனே அவனுடைய கரடு முரடான கால்கள் பலன் அடைகிறது. உடனே குதிக்கிறான், ஓடுறான், உட்கார்றான், போடுறான். அவனால ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு சபைக்கு அவங்க கூட சேர்ந்து போயிடறாங்க. இங்க ஒரு சம்பவம், பெரிய அதிசயத்தை பேதுரு யோவானும் செய்து முடித்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் 1ல இருந்து 10வது வசனம் வரை நம்ம பார்க்கிறோம். சரி, ரெண்டாவது என்ன பார்த்தா, அங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க பிச்சை எடுத்து வந்தோடனே இப்படி நடக்கிறாங்க, போறோம், இப்படி அற்புதத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பேதுரு ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறார். பேதுரு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன அப்படி ஆச்சரியமா பார்க்கறீங்களே, நீங்க யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளினீங்களோ அது ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரு, எதற்காக வந்தாரு, யாரெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னாங்க, ஐயோ இது மோசே, சாமுவேல் இவங்கெல்லாம் சொல்லி தான் நீங்க இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிற விஷயத்தை நீண்ட விளக்கத்தோட சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். முதல்ல அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நடக்கும் போது தன்னுடைய வார்த்தையை மேலும் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சதுனால அது நடக்குது. இன்னைக்கு நம்மள எத்தனை பேரை நம்ம நம்பிக்கை வச்சு சில விஷயத்தை நம்ம ஜெபிக்கிறோமா, இல்ல ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம சில நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தை நடக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் சில விஷயத்து இது நடக்குமா நடக்காதா. இன்னொரு சில ஒரு கேட்டகரி இருக்கு. எப்படின்னா, அங்க அவர் என்ன சொல்றாரு, ஏன் இது என்னுடைய பக்தி இல்ல, என்னுடைய புத்தியும் கிடையாது, என்னுடைய சக்தியும் கிடையாது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் செய்து முடித்தார் என்று தனக்கு தான் செய்த அந்த விஷயத்தை இயேசு கிறிஸ்துக்கு அந்த பெருமையை சொல்றாரு. நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நல்லது நடந்தாலும் சரிதான், இல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு பணக்காரன் ஆனாலும், ஒரு குழந்தை பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தா நம்மால விளம்பரத்துக்காக என்ன பண்றாங்க, நான் போய் இங்க ஜெபிச்சேன், நான் தலையில கையை வச்சு ஜெபிச்சதுனால தான் இவருக்கு நல்லது நடந்திருக்கு, அற்புதம் நடந்திருக்குன்னு தனக்கு ஒரு விளம்பரத்தை சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்காக தேடுறத நம்ம இன்னைக்கு அதிகமா பார்க்கிறோம். ஆனா பேதுரு யோவான் எல்லாரும் ஆண்டவருடைய மகிமை தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, நம்ம மூலமாக ஆண்டவர்கிட்ட வந்தாலும் சரிதான், நம்ம தேவனை தான் மகிமைப்படுத்தணுங்கிறது இந்த வசனம் சொல்லுது. அப்படியே இந்த வசனம் முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.